ஹாய் போதும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேட்கணும், எத்தனை பேர் 20 வயசு 20ஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே 30. ஓகே இங்க கொஞ்சம் அந்த பழத்தாக்குல கொஞ்சம் இருக்கு, அங்க ஒரு 2-3 இருக்கு. இது எல்லாம் 40s நீங்களே என்ன ஏஜ் குரூப் சார்? நீ உன்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் இருக்கு. நீ என்ன வயசு உனக்கு? 19. ஓ மை காட். இவனை லவ் பண்றது ஒரு நாள் முன்னாடி லவ் பண்ணீங்கன்னா நீங்க கேஸ்ல மாட்டுற அளவுக்கு ஒரு வயசுல இருக்காங்க. பேர்லி லீகல் இந்த பையன். நீ ஏதாவது பொண்ணு லவ் பண்றீடா? உன் பேர் என்ன? முகமது மருவானா? நல்ல பேரா இருக்கு. நீ ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இருக்கியா? ட்ரை பண்றியா? இல்ல இவன் என்னோட குரல்ல ஒரு ஏக்கம் தெரியும், அது என்னை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா இவன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டா நான் ஏதாவது ட்ரை பண்ணுங்க, எனக்காக நீங்க ட்ரை பண்ணுங்க, நானு எஃபர்ட்டை தூக்கி ஏமால போடலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். காலேஜ் தானே படிக்கிற? எந்த காலேஜ் நீ? கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ், வண்டலூரா? கஷ்டம்டா. அந்த ஜூக்குள்ள போய் அனிமல்ஸா செட்டில் ஆயிரு, வேற வழியே இல்லை. யாராவது இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரா இருக்கீங்க? லவ் பண்றீங்களா மேடம்? லவ் மேரேஜ். அதாவது இவங்க ரியாக்ஷன் மட்டும் பார்க்கணும். லவ் பண்றீங்களா மேடம்? லவ் மேரேஜ். லவ் பாஸ்ட்ல இருக்கு, மேரேஜ் தான் இப்ப இருக்கு. என்ன சொல்லுங்க மேடம்? கரெக்ட் தான் மேடம். லவ் மேரேஜா மேடம்? நீங்க உங்க பேர் என்ன மேடம்? இவர் யாரு சார்? தெரியும் சார். சந்தியான்னு ஒரு ஹஸ்பண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். யாருங்க சார்? நான் தான் சார் ரேகா அப்படிங்கிற மாதிரி. என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க? நான் தான் ஹஸ்பண்ட், சந்தியா தான் ஒய்ஃபு. பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கும், அதுக்காக தாடிலாம் வளர்க்குறேன். அந்த அளவுக்கு ஐடியா இருக்கு சார். லவ் யார் மேடம் ப்ரப்போஸ் பண்ணீங்க இதுல? சார் உங்க பேரு? நவீன். நவீன் சார், நீங்க காலேஜ்ல லவ் பண்ணீங்களா? ஸ்கூல்ல லவ் பண்ணீங்க? நீ எல்லாம் கிட்ட மருவான் என்ன மருவான் இது? கிரசன் காலேஜ் என்னதான் சொல்லி தராங்க? பிறநிலாவை பார்த்துட்டே இருந்துட்டியே, மேல இருந்து கொஞ்சம் கீழே போக்கஸ ஷிஃப்ட் பண்ணுங்க. வண்டலூர் ஜூ அனிமல்ஸ்க்காக இல்லைங்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு கூண்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க, உள்ளேயே பார்க்காதீங்க. வண்டலூர் ஜூலாம் போயிருக்கீங்களா? நம்ம ஊர்ல பார்க்கு ஜூ எதுவும் பிளான்ட் அனிமல்ஸ்க்காகவே கிடையாது, இவங்களுக்காக தான். நவீன் சொல்லுங்க நவீன், இது ஸ்கூலா? எத்தனாவது இது? அப்ப அவங்க ஓ 10th. அப்போனா பரவாயில்ல. அது 10thலேயேவா? பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டீங்களா அப்பயே? அப்பதான். மேடம் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இதுக்கு மேல லவ் தேவையில்லை மேடம் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல ஒருத்தர் லவ்ல இருந்தா நான் அசந்து போயிருப்பேன். ஆக்சுவலா மருவான்லாம் கண்ணீர் விட்டு கதறி இருப்பான் நேரத்துக்கு. என்னங்க சொல்றீங்க? முதல்லவே வரல, ஒரு 15 வருஷமா லவ்லயே இருக்காங்களா ஒருத்தங்க? சார் மேடம் ஸ்கூல்ல படிச்சது தான் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஓ நீங்க ஆக்சுவலா நீங்க அந்த அவங்க டாப்பரா இருக்காங்க வெறுப்புல, ஏன்னா பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 10thல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், எந்த ஆம்பளையாலும் எடுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பொம்பளை எல்லாம் புடி ஃபர்ஸ்ட், அவங்கள லவ் பண்ணுங்க, அவங்கள இறக்குவோம் ஃபர்ஸ்ட் நம்ம லெவலுக்கு அப்படின்னு. சார் லவ் சொன்னாரா மேடம் உங்ககிட்ட வந்து? எப்படி சொன்னாரு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, பரவாயில்ல ரொம்ப நாள் ஆயிருச்சு. நான் சொன்னேனா இல்லையா? எக்ஸாக்ட்டா எக்ஸாம்க்கு தான் டார்கெட் பண்ணிருக்கான். இப்போ 2 பேரும் நீங்க என்ன பண்றீங்க லைஃப்ல? நான் ராயல் என்ஃபீல்ட்ல வர்க் பண்றேன். நான் வந்து ஜர்னல் எடிட்டரா இங்க DLF ஸ்ட்ரைவ்ல வர்க் பண்றேன். ஓ ஜர்னல் எடிட்டரா மேடம்? சார் இவ்வளவு படிச்ச கப்பல என் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பட் ஆனா இந்த 20s நீங்களாம் 30s யார சொன்னீங்க? இந்த 29 யார் இது? இந்த 29 எப்பயுமே சார் எனக்கு 30 ஆயிருச்சு ஓகேங்களா? இந்த 29 இருக்கானுங்க பாருங்க, இவனுங்க மட்டும் பதுங்கிட்டே இருப்பானுங்க. நம்ம இந்த 30 குரூப்போட சேர்ந்துடக்கூடாதுன்னு ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணிக்கிட்டு நான் 20ஸ்ங்க அப்படின்னு. 20s எத்தனை பேர்னா 20 வயசு அவனே சும்மா தான் இருப்பான். இந்த 29 இருக்கான் சார் 20 சார்
என்ன மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு 20 வயசு பையனோட ஒரு மாதிரி தோல் மேல கைப்பட்டு ஒழுங்க இந்த பக்கம். அதாவது எனக்கு ஒரு 30 ஆயிடுச்சு சார். ஆனதுலேருந்து எனக்கு மெயினாக நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ இந்த முகமது மருவான் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 19-20 வயசு பார்த்தாங்க, அவங்கள கண்டாலே பயமா இருக்கு. பீக்கா பயமா இருக்கிறது மெயின் காரணம்னா, நான் வந்து 20 வயசுல இருக்கும்போது ஜாலியாக இருந்தேன் சார். என்னை மச்சான் வாடா மச்சான் போடா மச்சான் பூ கூத்தாத்தே எல்லாம் பேசுவாங்க. நானும் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துட்டு ஜாலியாக இருந்துருவேன். இவனுக்கு வந்து இந்த இப்போ ஆனதுலேருந்து சார், இப்போ போனால் இவங்ககிட்ட போனால் ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க பேசிட்டு இருக்கேன். நான் போனால் எனக்கு திட்டினா பரவாயில்ல, எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. மரியாதை கொடுத்தா எனக்கு கோவம் இருக்கு இப்பெல்லாம். அன்னைக்கு 5 பேர் உட்காந்தாங்க, அங்கே உள்ள போனோன்னே அண்ணா நீங்க உட்காருங்க, நான் எந்திரிச்சான். யாரை பாத்துறா உட்காருங்கன்னு சொன்னேன். என்னால் நிக்க முடியாது நினைச்சியா, நான் நிப்பேன்டா, எனக்கு கால் வலியா, என்னால் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் நின்னேன் சார். நின்று காட்டுறான், 1/2 மணி நேரத்துல அவங்க கிளம்பிட்டாங்க, நான் இருந்தாலும் நின்னேன். விட மாட்டேன், நான் நிப்பேன்டா. ஸ்டாண்டப் காமெடி அதுக்காக சூஸ் பண்ணி இன்ஃபேக்ட் சொல்ல போனா 1 மணி நேரம் நான் நிக்கிறேன், வீடியோ எடுத்து போறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. 30 என்னென்னமோ பண்ணிருக்கேன் ப்ரோ. ஃபுட்பால் ஆட போயிட்டு இருக்கேன். இப்ப நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஃபுட்பால் ஆனது கிடையாது. இப்போ டர்ஃப் புக் பண்ணி இவங்களோடலாம் போய் ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல வந்துடுறானுங்க இவனுங்க. வந்துட்டு அண்ணா உங்களுக்கு மூச்சு வாங்குதுண்ணா. மொத்தம் எனக்கு தெரியாதாடா, ஏன் மூக்கு ஏன் மூச்சு உள்ள போயிட்டு தெரியாதா எனக்கு? நான்லாம் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட் இவன மாதிரி தான் போயிட்டு இந்த கிராஸ் ஃபிட், டம்பிள்ஸ், வெயிட் லிஃப்டிங், HIIT எல்லாம் பண்ணி 6 பேக் வச்சுட்டான். எதுக்கு? யூத்தா ஃபீல் பண்ணணும். 6 பேக் வச்சுட்டு வேணா சட்டையை கழட்டினான். இவன் மாதிரி ஒரு பையன் வந்துட்டு இந்த வயசுல எப்படி நான் வச்சிருக்கீங்க? முடிஞ்சுடா இவன் உங்க வேஸ்ட் 6 பேக். உங்களுக்கு உசேன் போல்ட் தெரியுமா எல்லாருக்கும்? ஏன் அவ்வளவு தேவையில்ல. ஏன்னா உசேன் போல்ட்லாம் அவர் வந்துட்டு அவருக்கு வந்து த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மேன், ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அப்படி இருந்தார். இப்போ அவருக்கு 35க்கு மேலே போச்சு. அவருக்கு இந்த சர்ஜரி ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்து அந்த எஃபர்ட்லாம் போட்டிருப்பார்ல, அந்த ஹெல்த்லாம் பண்ணி அதில் வந்துட்டு இப்போ அவரால் நடக்க முடியல நல்லா. இந்த நியூஸை படிச்சோன்னே என்ன ஹாப்பினஸ்ன்றீங்க எனக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே சுற்றிட்டு இருந்தேன் சார். அப்படி காலெல்லாம் உதறி படி ஒரு 5 தடவை ஏறி இறங்கி. ஏன்னா வாழ்க்கையில நான் உசேன் போல்ட்டை பீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் 20 வருஷம் எஃபர்ட் போட்டுருந்தா அந்த பக்கத்துல கூட நான் போயிருக்க முடியாது. ஆனா நான் எதுவுமே பண்ணல. ஒரு 10 வருஷம் சும்மா வெயிட் பண்ணேன். அந்த ஆளே விழுந்துட்டான். எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க யாரையா பார்த்து பொறாமப்பட்டிருப்பீங்க. யாரையா பார்த்து என்னடா இப்படி இருக்கான், இவ்வளவு சூப்பரா இருக்கான், இது நம்ம கிட்ட இல்லையே, அது நம்ம கிட்ட இல்லையே, பொண்ணு இல்லையே, இந்த பணம் இல்லையே, ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்றானே, அறிவா இருக்கானே, எத்தானாலும் கவலையப்படாது. நீங்க எதுவும் பண்ண தேவை, நீங்க பண்ண வேண்டியது ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணு, அவனே விழுவான். உங்க லக் இருந்தா உங்க காலிலே வந்து விழுவான். ஃபோமோ ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, சில்ல கம்முன்னு வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்ம 30 ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் டென்ஷன்ல இருப்போம். ஆனா ஃபீல் பண்ணாதீங்க, 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த 20 இருக்கான் பாருங்க மருவான், அவன் வந்துட்டு ஒரே டென்ஷன்கா அப்படின்னு வருவான். அப்ப 40 ஒன்னும் கவலைப்பட ஆரம்பிச்சது. மாட்டிட்டான்டா, இவனும் மாட்டிட்டான்டா, அவ்வளவுதான். அதுலயும் என்னன்னா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டு இந்த 6 பேக்லாம் இப்ப ட்ரை பண்ணி வச்சிருக்கான்ல, அவன்லாம் வந்துட்டு காலேஜ் டைம்லயே அவன் வந்து பயங்கர லேடிஸ் மேனா இருந்தான். லேடிஸ் மேன் பிளே பாய், பொம்பளை பொறுக்கி, எச்சுக்கல நாயம், சுத்தாத பொண்ணுல கூட சுத்தாத பொண்ணுல செம ஃபன்னா இருந்தான். இப்போ 30 ஆயிடுச்சு. ஆள் பார்த்துட்டு யாருமே இப்போ அட்டென்ஷன் தர மாட்டாங்கடா, அச்சா வயசாயிருச்சு அப்படின்றான். அப்பயே எனக்கு ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அப்ப இருந்தே ஒண்ணும் இல்லை, 1% ஃபீலிங் இல்லை சார், ஹாப்பியா இருக்கேன். இப்போ அவன் என்கிட்ட புலம்பிட்டு இருக்கான், நான் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். எதனால? நான் வெயிட் பண்ணேன், இவன் விழுவான்டா, வந்து பொத்துன்னு விழுந்தான் பாருங்க. இதுதான் மேடம் பிரச்சனை. இந்த சின்ன வயசுல ஓவர் அச்சீவ் பண்ணிடுவாங்க, இந்த சைல்டு ப்ராடிஜின்லாம் இருப்பாங்க. வயசானோன்னா டிப்ரெஷன் வந்துடும். சா அந்த மாதிரி நான் இல்லையே, அப்போ நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தனே, இப்ப ராயல் என்ஃபீல்ட் காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. நான் படிச்ச படிப்புக்கு 497 மார்க்குக்கு நான் எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியவன், ராயல் என்ஃபீல்ட்ல விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்படி பல ஃபீலிங் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கை ரொம்ப ஆர்டினரியா தான் இருந்துச்சு வச்சுங்க.
எத்தனை வருஷம் ஆனாலும் சில்லா இருக்கலாம். புரியல உங்களுக்கு? இப்போ ஜெஃப் பெசாஸ் இருக்காரா? அமேசான் நாளைக்கு ஷேர் மார்க்கெட்ல படுத்து கிராஷ் ஆகி திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பெசாஸ் தூக்கல தூங்கிடுவோம். நம்ம பேப்பரை போட்டு ஃபிளிப்கார்ட்ல போய் ஜாயின் பண்ணிடலாம். ஆர்டினரியா இருக்கிறவனுக்கு பிரச்சனை எல்லாம் ஆர்டினரியா இருக்கும். எக்ஸ்ட்ரானரியா இருந்தாங்கன்னா பிரச்சனை எக்ஸ்ட்ரானரி. மேடம் கரெக்டா? மேடம் கரெக்டா? ஒண்ணுமே புரியல உங்களுக்கு? ஏதோ ஜோக் மாதிரி ஆரம்பிச்சு அதை பயங்கர சீரியஸா போயிருச்சு. அவங்க கண்ணை சொல்லிட்டே வராங்க, என்னமா இருக்கும். தம்பிக்கு பிளே பாய் தெரியல, மேடம்க்கு ஒண்ணுமே தெரியல, என்னமா சொல்றானே. மேடம் ஒரு 2 கருத்தை அப்பப்ப சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி பசங்க அலெக்ஸ் ஷோ பார்த்துட்டு வந்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து பாட்டு பாடுவீங்களா ப்ரோ? வரும்போதே என்ன ப்ரோ தனியா வரீங்க அப்படின்னு. நான் யாரோட வரணும்? ஹார்மோனிய புட்டி எங்க, வயலின் எங்க, ட்ரம் ஸ்டிக்ஸ் எங்க, இப்படிலாம் கேக்குறாங்க. எதிர்பார்த்திருப்பீங்களே, நான் பாடிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இத்தனை உயிர் பலி ஒரு இடத்துல நடந்ததா வரலாற்றுல எழுத வேண்டி இருக்குங்கிறனால பாக்குறேன். இந்த அலெக்ஸ் ஷோ இருக்கே, அதாவது அவர் ஒரு மேஜர் டேலண்ட். அலெக்ஸ் ஷோ நீங்களாம் பாத்துறீங்களா? அவர் மாதிரி ஒரு டேலண்ட்டை பார்க்கவே முடியாது. ஆக்சுவலா ஒரு நாதஸ்வரம் அவரே வாசிப்பாரு, இங்க நான் மத்தளம் அவரே வாசிப்பாரு, அன்சைட் போயிட்டு ஒரு தாலி அவரே கட்டிடுவாரு ஒரு பொண்ணுக்கு. பாதி பேர் கல்யாண காதுகுத்துலாம் அவர் ஷோக்கு வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. எல்லாமே இங்க இவரே வாசிக்கிறாரு. நம்ம சும்மா வந்து போயிட்டு இங்க ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடிடுவோம். ஒரு மஞ்சள் நீராட்டி விழாலாம் நினைச்சு நான் பார்த்தேன், அவர் பாடி வாசிக்கிட்டே இருக்காரு. சரி இதை கட் பண்ணிருங்கடா. அவர் லெஜெண்ட் வேற, போய் சிக்கிர போறாங்க. ஷிட் மேன். சே, ஆனா ஆக்சுவலா வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல, இந்த 6 பேக்லாம் இப்போ வச்சிருக்கான் அப்படின்னு. அவனை கூட நான் சொன்னேன் வயசாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வயசாயிடுச்சான்னு கேட்குறாங்கன்னு தெரியுமா அவனை? ஏன்னா 6 பேக்லாம் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிட்டான். ஆனா மண்டை சொட்டை. இந்த மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்துட்டியாங்கிற மாதிரி அங்க நீ ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையங்கிறதுதான் மெயின் பிரச்சனை. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்களேன், ஒரு லேடிஸ்க்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய பெனிஃபிட்னா உங்களுக்கு சொட்டை விழாது. எப்பயாவது இது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நீங்க புலம்பிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு சொட்டை விழாதுங்கிறது எவ்வளவு பெரிய இவங்க. ஆனா புலம்புறது ஃபுல்லா இவங்க தான். ஐயோ ஹேர் ஃபால் ஆகுது. இவங்களுக்கு இங்க இருந்த ஹேர் இப்படி அடிச்சுட்டே வரணுமா, இவங்களுக்கு பட்டக்ஸ்லயே அடிச்சுட்டே வரணுமா, இப்படி இருக்கணுமா ஹேர். இவருக்கு ஹேர் ஃபால் ஆனாலும் இவ்வளவு இருக்கும், அதுக்கே புலம்புவாங்க. நமக்கு போச்சுன்னா இங்கிருந்து போயிடும், ஆரம்பிக்கிற இடத்துலயே காலிடாகும். இந்த கொடூரம் ஆண்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு கொடூரம். ஏன் சொல்றேன்னா, எனக்கே லைட்டா அங்கங்க, அதாவது பார்த்தா அவ்வளவு தெரியாது, ஆனா அம்மா ப்ரோ சின்ன வயசுல எல்லாம் நல்லா அப்படி தூக்கி வரேன். எங்க அம்மா பார்க்க புரிக்கி மாதிரி இருக்கேன். ஆமா நான் புரிக்கி மாதிரி தான் இருப்பேன். இப்ப என்னடானா எங்க அம்மா பிடிச்ச மாதிரி அப்படி இறக்கி வர, கொஞ்சம் அப்படி சேர்த்து வர, இங்க லைட்டா திருப்பேன், இங்க மடிச்சு வர. மழை வந்தா பயம் வந்துருது. ஐயோ நினைஞ்சா மொத்தமும் எக்ஸ்போஸ் ஆயிருண்டா அப்படின்னு. ஏன்னா 6 முடி சேர்ந்து ஒட்டி இங்க ஒரு பெரிய கேப் தெரியுது. அதை மறைக்கலாம் இப்படி எடுத்தா இங்க கேப் தெரியுது. ஐயோ இது கிட்டத்தட்ட என்னுடைய சொட்டை வந்துட்டு இந்த டெரரிஸ்ட் மாதிரி உள்ள பதுங்கி இருக்கு. அதை வச்சு காட்டை வச்சு மறைச்சிருக்கேன். கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த நண்பன் பட வைரஸ் இருக்காருல்ல, இப்படி எடுத்து இப்படி சுத்தி இருப்பாரு, அந்த மாதிரி ஆயிருமோங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது அதாவது சொட்டைங்கிறது இருக்கிறதுலே ஒரு மோசமான விஷயம். நீங்க இதை இவ்வளவு ஜாலியா எடுத்துக்கிறீங்க. உனக்கு 20 தானே? 25 இருக்கா? அதுவும் இந்த ஆம்பளைங்களுக்கு சார் இருக்கிறதுலே சந்தோஷம். இன்னும் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் பாருங்க, அவனுக்கு சொட்டை விழுதுன்னு சொல்றதுல இவனுக்கு சந்தோஷம் பாருங்க. இவனை தலை தூக்க நீங்க போய் லைட்டா போயிருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் அப்படியே ஏறிடு இவனுக்கு, அவ்வளவுதான். இவன் சமாளிக்கணும். இல்லைங்க நான் ஏறினீங்க எனக்கு கொஞ்சம், எங்க அம்மா நீ பார்த்து மூளை அதிகம்னு சொல்லுவாங்க. ஐயோ ஆனா சொட்டை விழுகிற மாதிரி குரூர் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா அதாவது ஒன்று கவனிச்சிட்டீங்களா மேடம், சொட்டை விழுகும் மேடம், அதை மறைக்கிறதுக்கு மொட்டை அடிக்கணும். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்களா, அந்த சொட்டை விழுந்ததை மறைக்க மொட்டை அடிப்பாங்க சார் ஃபுல்லா. அதாவது ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு, ஆனா கொஞ்சம் நஞ்சம் மட்டும் மண்டையில் இருந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இது உலகத்துல வேற எங்கேயுமே நடக்காது. இப்போ ஒரு 10,000 ரூபாய் இருக்கு என்கிட்டனா 0 பேலன்ஸ் பரவாயில்லன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க.
ஆனா கொஞ்சம் முடி இருக்குன்னா எடுத்துரும். ஆனா சொட்டை எவ்வளவு கொடுக்கணும்னா, இப்ப கரண்டா ஹேர் ஸ்டைல்னா பெஸ்ட் ஹேர் ஸ்டைல்னா என்னன்னா, இங்க ஃபுல்லா எடுத்துட்டு இங்க ஃபுல்லா எடுத்துட்டு இங்க ஃபுல்லா எடுத்துட்டு மண்டையில மட்டும் ஃபுல்லா ஹேர் வச்சுக்கிறது. சொட்டை எக்ஸாக்ட் ஆப்போசிட். இங்க ஃபுல்லா வச்சுக்கிட்டு இங்க ஃபுல்லா வச்சுக்கிட்டு இங்க மட்டும் ஒண்ணுமே இல்லைங்க. இதுக்கு மறைக்கிறதுக்கு, இந்த சொட்டையை மறைக்கிறதுக்கு மொட்டை அடிப்பான். நல்லா மொட்டை அடிச்சிருவான். மொட்டை அடிச்சிட்டா நம்ம சொட்டைன்னு தெரியாது. இந்த சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஈவன் நத்திங் இஸ் பெட்டர் தேன் சம்திங். ஒண்ணுமே இல்லாம போட்டோம். ஆனா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இந்த சொட்டை தெரியக்கூடாது மொட்டை அடிக்கிறான் ஃபுல்லா, நல்லா தாடி வளர்த்துறான் மேடம். எனக்கு அதை விட முட்டாள்தானே எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நல்ல கான்ட்ராஸ்ட் தெரியுது அப்பதான். ஓ இங்க இவ்வளவு வளருதா, அங்க மட்டும் ஏன் இல்ல? யாராவது இந்த பிச்சைக்காரனை கொண்டு போய் BMW கார் பக்கத்துல உட்கார வச்சா இவன் இன்னும் அசிங்கமா தெரியவான்ல, அது மாதிரி இந்த தாடி தடவிட்டே இருப்பான் பாத்தீங்களா இப்படி. ஏன்னா அவனுக்கு கேள்வி, ஏன் இங்க மட்டும் வளருது, இங்க இவ்வளவு இருக்கு, என் மண்டை மட்டும் அப்படி இன்வெர்டடா இருந்துச்சுன்னா ஸ்பைக் ஹேரோட முழுக்கடி நல்லா இருந்திருப்பேனே. யாருக்காவது இங்க முடி கம்மியாயிட்டு இருக்கா? எனிபடி சார் 29? ஆமாங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன நீங்க, உங்க பேர் என்ன? தினகரன். என்ன பண்றீங்க தினகரன்? ஓ ஃப்ரீலான்சிங் 2D ஆர்டிஸ்டா இருக்கீங்க. கார்ட்டூன்ஸ்லாம் வரைவீங்களா? என்ன கடைசியா என்ன வரைஞ்சீங்க? ஐயோ அப்ப நீ சும்மா இருக்குன்னு சொல்லியா? இது என்ன அது? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் கிரிக்கெட்டருங்க. அப்படியா? எந்த ஸ்டேட்டுக்கு ஆடுறீங்க? இல்ல சின்ன வயசுல ஸ்ட்ரீட்ல ஆடினா, ரொம்ப வருஷம் ஆச்சு ஆடி. அவ்வளவுதான் ப்ரோ, சில் தான். இதுக்கு நான் டென்ஷனா ஆடலாம் கிடையாது. இன்னும் உங்க மாமாவா நானு? என்கிட்ட இப்படி பயப்படுறாரு. இல்ல மாமா, நான் 2D ஆர்டிஸ்ட், நல்லா வந்துரும் மாமா. ஏதோ கல்யாணத்துல என்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி. உங்களுக்கு பழகி போச்சுன்னு நினைக்கிறேன், ஃபங்க்ஷனா அட்டன் பண்ணி. 2D ஆர்டிஸ்ட் நல்லா வரைவீங்களா நீங்க? சுமாரா வரைவீங்க. ஓ அதுவும் சுமாரா தான் வரைவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இதை கேட்டா அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்டு கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்புறம் 2D ஆர்டிஸ்ட்னா அதாவது இந்த டைட்டானிக்ல வர மாதிரி படுக்க வச்சு ஃபுல்லா அப்படிலாம் இல்லையா? யூஎஸ்ல என்ன பண்றீங்க? ஓ ஐடில. ப்ரோ ஐடி எத்தனை பேர் ஐடிங்க? ஓஹோ, ஓ இந்த ஒரு 5 பேர் வந்து இந்த கத்தி படத்துல வர தாத்தா மாதிரி கழுத்து கரகரன்னு எடுத்து செத்துலான்னு இருக்கேன் போறோங்கிற மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கானுங்க. ஆனா மூஞ்சி மட்டும் மொத்தமா வாடி போயிருக்கு. இது பொண்ணு கொடுத்த வழியா அப்படின்னா இல்ல என் கம்பெனி கொடுத்த வழிங்க? நீங்க அத்தனை பேர் எந்த கம்பெனி ஆக்சுவலி? ஆனா எல்லாருமே ஐடி தானா? வா, இது ஆக்சுவலா இந்த ஐடி காரங்களோட என்னோட ஐடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஒருத்தனோடய என்னால் பேசவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா பேச ஆரம்பிச்சாலே அவங்க கம்பெனியை பத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க, அவங்க ஐடி பத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அவங்க ஐடி பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவங்க தாத்தாவை பத்தி, இந்த கிடப்பார்ல ஒரு தாத்தா, அதை பத்தி பேசுற மாதிரி பேசுறாங்க. என் வேலை இப்போ அப்போன்னு இருக்கு, எப்ப வேணா போயிடும், சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பணும், என்ன ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுது, ஒரு 4 வருஷம் தான், அதுக்கு மேல தாங்காது. எவ்ரி டைம் எப்படி போதுற வேலை எல்லாம்? என்னவா இருக்கீங்க நீங்களா? உங்க அக்கா மொக்கா வேற யார் ஐட்டிங்க? இருங்க சார், இவனை இப்பயே குளோரோஃபார்ம் கொடுத்து மைக் கட்டி வச்சுட்டு போயிருங்க. ஏன் இன்ஜினியர் இப்ப உன்னாலதான் பல பேருக்கு வேலை போகுதா? அப்படி இல்லையா? என்ன பண்ற ஏ இன்ஜினியர்? நீ என்ன பண்ற? இப்போ வந்து இந்த டிராஃபிக் சலான்லாம் வருது, நோ ஹெல்மெட், சீட் பெல்ட், நோ சீட், அந்த சலான் பண்ற ஏ நோட் பண்ணிக்கோங்கப்பா. கிரிஞ்சுடா. அதாவது ஏஐனோட நான் ஏதோ பயங்கரமா ஒண்ணு இருக்கும், எனக்கு தெரிஞ்ச மொச்ச ப்ரோக்ராமிங் ஜாபிங் எடுக்க போற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா சலான ஃபீல் பண்றியா? டிராஃபிக் சலான், நோ ஹெல்மெட், பைக்குக்கு ஃபைன் வரும்ல ப்ரோ, அந்த ஃபைன் ப்ரோ. நீங்க இதை இனிமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒர்க்கே ஆகாது ப்ரோ. இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் முன்னாடி சாணி அடி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் இந்த சாணி அடி வாங்கணும் தாண்டா. இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமிங் நீ எவ்வளவு காம்ப்ளெக்ஸா சொன்னாலும் சலான் தாண்டா.
அந்த சலாம் வர்றான் பாடுறா, சலாம் எப்படா இருக்க அப்படின்னு. ப்ரோ இனிமே இந்த ஷோ முடிஞ்சு இனிமே நீ எப்போ பார்த்தாலும் இனிமே நான் உங்களை பார்க்கவே இல்லைனாலும் ஏன் டெத் பெட்ல கூட சலான் வந்தார்ல இன்னைக்கு, மறக்க முடியாத ஒரு ஆளா இருக்கு. போய் தப்பா ஃபீல் பண்ணலையே நீங்க? ஃபீல் பண்ணாலும் கொஞ்சம் அப்படிதான் ப்ரோ இருக்கு. சார் இது இவரை தவிர வேற யாரும் ஐடி இருக்கீங்க? ப்ரமோட் சார் வேற யாரும் ஐடி இருக்கீங்க? நீ ஐடி இல்லையா? நீங்க ஐடியா? நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க சார்? லிட்டரலா நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டிருக்கீங்க சார். அவர் நானா அப்படின்னு. நீங்க தான். அதாவது இந்த சலானா மிஞ்ச ஒரு ஆள் வரமாட்டான்னு நினைச்சேன். சலானை தூக்கி சாப்பிட ஒரே ஆள் எல்லா கம்பெனியும் இருக்காருன்னா அது ஹெச்ஆர் மட்டும்தான் சார். அதாவது எப்படின்னே தெரியல சார். நான் எவ்ரி காமெடி ஷோல பாத்துறேன், எல்லா காமெடி ஷோலும் ஏதோ ஒரு ஹெச்ஆர் வந்துடுறாங்க சார். என்ன சார் ஹெச்ஆர் சார்? ஆக்சுவலா எனக்கு என்ன உங்க மேல டவுட்னா, இந்த ஐடி காரங்கெல்லாம் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவங்க வேலை போயிடுச்சுன்னா கூட நீங்க இருப்பீங்களா சார்? இந்த கில்லி படத்துல சொல்லுவாரு, நாட்டுல யாருக்கு பஞ்சாப் பட்டினாலும் சேடு உங்க மட்டும் காசு வந்துட்டே இருக்கு எப்படிப்பா அப்படின்னு. அந்த வைப்ல சார் ஹெச்ஆர் சார் நீங்க வந்து இப்போ ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா? கரெக்டா? என்ன கம்பெனி? ஓட்டிஸ் லிஃப்ட் ப்ரோ, நைஸ். அதுல வந்து நீங்க கடைசியா என்ன வேலை பார்த்தீங்க ஆபீஸ்ல? ப்ரோ நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆபீஸ்க்குள்ள ஐடி கார்டோட ஒருத்தர் அன்எம்ப்ளாய்டா இருக்கு. நீங்க ஃபீல் பண்ண சொல்லுங்க. கடைசியா நீங்க என்ன பண்ணீங்க? 3000 பேர் ப்ரமோட். கைஸ் 3000 பேரை ப்ரமோட் பண்ணீங்களா? ஓ சீசன் ப்ரோ. இது 3000 பேர்னா எத்தனை பேர் இருக்காங்க? நான் சொன்னேனா? ஏன்னா ஹெச்ஆருக்கு என்ன செய்ய தெரியுதோ இல்லையோ அதை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நல்லா தெரியும். 3000 பேர் 67,000 பேரை குத்தி போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. 67,000 பேர் அடி வாங்கிருக்க, 3000 பேர் ஜாலியா போயிட்டான் ப்ரோ. அந்த 3000த்துல வந்து இவர் ஒருத்தர் கரெக்டா? அதாவது ஆக்சுவலா இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இவங்க கூட விட்டுரும் இன்ஜினியர்ஸ். அதாவது நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் பண்ணேன் ஓகேங்களா, ட்ரிபிள் இ பண்ணேன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓகேவா. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல 4th இயர்ல ப்ராஜெக்ட்னு ஒன்று. நீங்க எது பண்ணியிருந்தீங்க? ஏதாவது ஃபைனல் இயர்ல ஏதாவது பண்ணியிருப்பீங்களா? டாக்டர்னாலும் சரி எதுனாலும் சரி ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் பண்ணும். அதாவது 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தோம்ல, அந்த இன்ஜினியரிங் படித்த மொத்த அறிவியை வச்சு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். நம்மளோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம படித்தது, நம்ம பார்த்தது, நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு 3 பேரை சேர்த்தாங்க எங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் ஓகேவா. ஒன்று சிவான்னு ஒரு பையன், அவன் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சாங்கன்னா அவனை போட்டு. 2வது நான், ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன், விஷயமா எதுவுமே தெரியாது, ஹெச்ஆர் மாதிரி தான், பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பேன். ப்ராஜெக்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஒன்று சிவான்னு ஒருத்தன் ஒரு படிக்கிறான் சேர்த்துனாங்க, இன்னொன்று வந்து நான் ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் அந்த மொத்த அறிவு சேர்த்து பண்ணணும்னு இன்னொருத்தர் பாண்டியன்னு ஒருத்தர் எங்களோட சேர்த்தாங்க. ஏன் அவனை எங்களோட சேர்த்தாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவன் மட்டும்தான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த சுத்தமாக தெரியாமல் தத்தியாக இருப்பாங்க சில பேர். இவன் வந்து இப்போ இந்த குரூப்போட சேர்க்கலன்னா இவன் பாஸே ஆக மாட்டான், காலேஜ்லேயே தங்கிடுவான், இவன் எப்படியா அனுப்பணும்னு டீச்சர் எஃபோர்ட் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு நான் அவன் 3 பேர் ஜாயின் பண்ணேன். சேர்ந்து ஒரு டீமாக 4th இயரில் மொத்த அறிவு யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும். ட்ரிபிள் இல ஃபைனல் இயர்னா மொத்தமாக 2 வழி தான். ஒன்று ஒரு இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணி அவங்க கம்பெனியை அனலைஸ் பண்ணி அங்கே ஒரு மிஸ்ஸிங் பார்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராஜெக்ட் தரணும். இல்லைன்னா ப்ராஜெக்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது, போயிட்டு காசை கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் சொன்னேன் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, கையில் காசை போட்டு கொடுத்து ப்ராஜெக்டை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு மறுப்பு, அதெல்லாம் முடியாது, நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் சேரக்கூடாது, ப்ராஜெக்ட் சென்டர்லையும் வாங்கக்கூடாது, நம்மளா கிரியேட் பண்ணும், படிச்சு தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்மளா வீட்டில் உட்காந்து அசம்பிள் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். யாருன்னா பாண்டி. நான் அவங்ககிட்ட டே மச்சான் உன்னை எதுக்காக சேர்த்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆக்சுவலாக என்னன்னா பாண்டி யாரு நான் சொல்லிடுறேன், லேப்னு ஒன்று இருக்கும், அதில் சால்ட்ரிங் பண்ணி 4 விஷயத்தை அசம்பிள் பண்ணி சுவிட்சை போட்டோன்னா மொத்த லேப் ஆஃப் ஆகும், மொத்த லேப் ஃபியூஸ் போய் ஷட் டவுன் ஆகும்.
லேப் இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாரு, அவரை பார்த்து நாங்களாம் பயப்படுவோம். பாண்டியை பார்த்தா லேப் இன்சார்ஜே பயப்படுவோம். இவன் கையில எதாவது கொடுத்து எதையும் ஆன் பண்ண, தம்பி நீ எதுவுமே பண்ணாத, பாஸ் போட்டுறேன், ப்ராஜெக்டே நான் பண்ணி தரேன், எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ணி பக்கத்துக்காரன் கடன் வாங்கி உன் சீட்ல கொடுத்து உனக்காக நான் காப்பி அடிக்கிறேன். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் லேப்லாம் இருக்கும்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா கோட்லாம் அடிச்சுட்டு பாப்பா சார், கடைசியில ஒரே ஒரு செமிகாலன் தான் இல்லைன்னு இருக்கும். மேம் பின்னாடி இருந்து வருவாங்க, ஒரே ஒரு செமிகாலன் மிஸ்ஸிங் மேடம், 1 minute ஃபிக்ஸ் பண்றேன் அப்படிமா. அந்த செமிகாலனை போட்டு 76 எரர் அப்படின்னு. நான் அப்படிதான். ஆனா பாண்டி அப்படி கிடையாது. மேடம் வருவாங்க, வந்துட்டு புக்கை கொடுத்து நீ காப்பி வர்ற அப்படிமா. அவனுக்கு எங்க ஓபன் பண்ணணும், இந்த கொஸ்டின் எந்த பேஜ்ல இருக்கும், நீங்க புக்கை கொடுத்தா கூட அவனால காப்பி அடிக்க முடியாது. அப்படி ஒரு ஆள் எங்ககிட்ட சொல்றான், நம்மளா ஓனா கிரியேட் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்ட் உருவாக்கி இந்த உலகத்தை தரணும் அப்படின்னு. என்னடா பண்ணலாம்னு கேட்டா ஃப்ளையிங் சைக்கிள் பண்ணலாம். இப்படி ஒரு லூசை நீங்க பாத்துறீங்களா வாழ்க்கையில? ஏன்னா அது ஈட்டிங்கிற ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துல பாத்துட்டு வந்திருக்காங்க, பறக்கிற சைக்கிள் பண்ணலாம். ஃபிளைட்னே ஒண்ணு இருக்கேடா, ஏன்டா சைக்கிள் பறக்கணும்? அவங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டோம். நாங்கள் ஏன்னா பிளானிங்கே என்னன்னா, ப்ராஜெக்டை வாங்குகிறோம், வாங்கிட்டு பேசும்போது இவன் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 2 விஷயம் நான் தியரிட்டிக்கலாக பேசிட்டு இவனை தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கடைசியில் நீ வந்து தேங்க்யூ மட்டும் சொல்லு போதும் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆர்வத்தில்னா ஓகே போனோம், ப்ராஜெக்ட் சென்டர் போனோம். ப்ராஜெக்ட் சென்டர் போயிட்டு என்னமோ லிஸ்ட்டு காட்டினான், இதில் எந்த ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்டான். நாங்கள் அப்படியே பார்த்தோம், எதுவும் புரியல. இருக்கிறதுலே சீப் எது அப்படின்னு கேட்டோம். இது 5000, இது 5000, இந்த 5000 கொடுங்க. இப்படி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து வாங்கி பார்த்துறீங்களா? ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் சொல்றேன் பாருங்க. ப்ராஜெக்ட் என்னன்னா, ஒரு கார் வருது, சென்சார் அதை கண்டுபிடிக்குது, மோட்டர் கிரிகிரின்னு சுத்துது, கேட்டு திறக்குது, கார் போது, சென்சார் கண்டுபிடிக்குது, மோட்டர் இந்த பக்கம் கிரிகிரின்னு சுத்துது, கேட்டு மூடுது. யாருக்காவது புரியலையா? அதாவது யாருக்காவது புரியாம இருந்திருக்கும்ல ஐடியில பார்த்தா. ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பண்ற ப்ராஜெக்ட்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுது சார். இது ஷேக்ஸ்பியருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா புரிஞ்சிருக்கும். தவ் மோட்டர் தை சென்சர் தி கார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் காலத்துல கரண்ட் இருந்துச்சான்னு தெரியல, அவருக்கு புரிஞ்சிடும், இவ்வளவு தானடா அப்படின்னு. இந்த கருமத்தை எடுத்துட்டு வந்தோம் சார். அதாவது ஒரு போர்டு சார், நான் அந்த ப்ராஜெக்ட் சொல்றேன், ஒரு போர்டு மேல ஒரு மோட்டர் ஒட்டி இருக்கு, இங்க ஒரு சின்ன சென்சார், ஒரு எல்இடி பல்பு மாதிரி ஒன்று இருக்கு, அவ்வளவுதான் சார். இதுல பாண்டி வந்து நான் தான் பிரசன்டேஷன் பண்ணுவேன்னு அடம்பிடிக்கும். உங்களுக்கு தோணும் இதை பாண்டி பிரசன்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா பாண்டி சரியான இருக்கு, நக்கல் வேற பண்ணா, நக்கலா பேசுவான், அவர் பெரிய பணக்காரன். அவனெல்லாம் பேச விட்டீங்கன்னா இப்போ பல்ப் எப்படி எரியுது அவன்ட்டு கேட்டீங்கன்னா, கரண்ட் கம்ஸ் கரண்ட் ஹிட்ஸ் பல்ப் பளிச்சு அப்படின்னு அவனோட எக்ஸ்பிளனேஷன் அதான். அதுவுமே வேற என்ன சொல்லணுங்கிற அப்படின்னா டீச்சர் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கூட அவனை கேட்க முடியாது, அவன் படி இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சான். அதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இதை கொண்டு போய் ப்ராஜெக்ட்னு ஃபைனல் இயர் போய் இன்னைக்கு வைக்கிறான். மேடம் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் திஸ் ப்ராஜெக்ட் அது பரவாயில்ல சார், இதெல்லாம் பரவாயில்ல. பாண்டிய பல விஷயத்துல அடக்கிட்டோம். ஆனா அந்த ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ற அன்னைக்கு அவனை அடக்க முடியல என்னால. இந்த கார் தானே வந்தா தானே இதெல்லாம் நடக்கும். அதுக்கு ஒரு பெரிய ரிமோட் கண்ட்ரோல் கார் சார், இவ்வளோ பெரிய கார் சார், ஒயர்லெஸ் ரிமோட்ல ஆப்ரேட் ஆகிற மாதிரி. அந்த கார் லிட்டரலா ஸ்டாண்டு போட்டு தலையெல்லாம் சுத்தி பல்ட்டிலாம் அடிக்குது சார். ஆக்சுவலா அது ப்ராஜெக்ட்னா மரியாதையா இருந்திருப்பேன். அது முன்னாடி நிறுத்தினா இதை பார்த்தா காயலாங்கடல கூட வாங்க மாட்டேன், இந்த கரும தேண்டா எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ற மாதிரி. டேய் மச்சான் அது வேணாண்டா, அந்த கார் வேணாண்டா, அந்த காரை மட்டும் எடுத்து ரொம்ப அசிங்கமா போயிருண்டா. முடியவே முடியாது, எனக்கு நீங்க எந்த வேலையுமே தரல, இதையாச்சும் நான் பண்ணுவேன் அப்படின்னு பட்டன் அழுத்தி கார் வருது சார். ஓகேங்களா, சென்சர் பிளிக் பிளிக் அப்படிங்குது, மோட்டர் சுத்தவே இல்லை. பாண்டி ஃபுல் எனர்ஜியோட போய் அவன் ஸ்கேல் எடுத்து ஜிங், நான் போய் அவனை கட்டி பிடிச்சிட்டேன். மச்சான் உன்னோட ஹியூமனிட்டியை காட்டுறதுக்குலாம் இது நேரம் இல்லை, நம்ம ஒருவேளை பாஸ் ஆனா அவங்க மனசாட்சி பாவம்னு பார்த்து மட்டும்தான் நம்ம பாஸ் ஆக முடியும், தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத அப்படின்னு.
இதை ரொம்ப தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு. மேடம் வந்து இதுதான் ப்ராஜெக்டா அப்படின்னு கேட்டாங்க சார். அந்த போர்டு எடுத்து மேடம் ப்ராஜெக்ட் அப்படின்னு திஸ் ப்ராஜெக்ட் இப்படி தட்டினாங்க சார். 2 ஒயரு, ஒரு சென்சாரு, ஒரு மோட்டர். எடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு. உங்க இந்த பொக்கிஷமான ப்ராஜெக்டை பத்திரமா அப்படியே எடுத்துட்டு போயிருங்க. முடிச்சுட்டு வெளியே வராங்க. மேடம் ஏண்டா அறிவு இருக்காடா, இது ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டு வந்துருக்கீங்களே, இது நீங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லை, நீ போய் ப்ராஜெக்ட் சென்டர்ல அதை வாங்க வேண்டியதானே. எங்களுக்கு என்னன்னா, நாங்க எப்படி சொல்றது, இத ப்ராஜெக்ட் சென்டர்ல தான் வாங்கணும். அவங்க கிட்ட அதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட சொல்லிட்டோம், மேடம் இது வந்து ப்ராஜெக்ட் சென்டர்ல தான் மேடம் வாங்கணும். இத்தனை வருஷமா இன்ஜினியரிங் படிச்சு உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் செய்ய தான் தெரியாதுன்னு நினைச்சேன், உங்களுக்கு எது ப்ராஜெக்ட்னே தெரியாதா? சமைக்க தெரியலன்னா பரவாயில்ல, எங்களுக்கு ஆர்டர் பண்ணவே தெரியாது. ஆனா எத்தனை பேர் இங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? அபார்ட்மெண்ட் பீப்புள். எனக்கு நான் அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி வாழ்க்கை வெறுத்து போயிட்டேன் சார். இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டோம், இவர் மாதிரி தான். அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு இந்த அபார்ட்மெண்ட் எனக்கு ஓகே தான். எனக்கு அபார்ட்மெண்ட் பிடிச்சது காரணம் 4 பேர் பக்கத்துல இருப்பாங்க, சேஃபா இருக்கலாம், செக்யூரா இருக்கலாம், எல்லாமே ஓகே. அபார்ட்மெண்ட்ல கட்டுப்பாற விஷயம்னா, ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையே இல்லாம ஒரு பொருள் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்காரு சார். எதுக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கானே தெரியல. அதாவது நான் போன அபார்ட்மெண்ட்ல முதல் நாள்ல இருந்து அவனோட பிரச்சனை. எனக்கு உள்ள போன உடனே நோ 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 வாட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் சார். ஒரு ஐஸ் பிரேக்கர் இப்படி பண்ணி பாத்துருக்கீங்களா எங்கேயாவது? ஒரு ஹாய் ஹலோ நோ 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 இப்படிதான் என்ட்ரியே. டெம்போலாம் அலோவ் பண்ண முடியாது, என் அபார்ட்மெண்ட் ப்ரீமைசஸ்ல டெம்போ இஸ் நாட் அலோவ்டுன்றேனா அப்படின்றான். நான் அப்பதான் வீடு ஷிஃப்ட் பண்ணியே உள்ள போறேன். நான் ஒவ்வொரு பீரோவெல்லாம் நான் கையிலேயே தூக்கிட்டு ஏற முடியுங்க. அதுலயும் எங்க அபார்ட்மெண்ட்ல அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்னு சொல்ல மாட்டாங்க, அபார்ட்மெண்ட் பிரசிடென்ட் அவன் பேரு. அவனை மாதிரி ஒரு காக்கியான ஆளை நான் பார்த்ததே இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற மோசமான விஷயத்துல முக்கியமான விஷயம் எதுன்னா, எவ்ரி வீக் கூட இல்லை, முடிஞ்சா எவ்ரி டே அபார்ட்மெண்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிடுவான் சார். வா நீங்க எல்லாரையும் கூப்பிடுவோம். ஏன்னா அவனால எந்த யூஸுமே இல்லை அந்த அபார்ட்மெண்ட்ல. அவன் அந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அவனுக்கு வேற வேலை இல்லை. வேற எந்த நல்ல வேலை இருக்கிறவனும் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பதவி எடுக்கவே மாட்டான். ஏன்னா அவனே வேணாம் எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிடுவான். இந்த ஆள் ரிட்டையர் ஆகி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையா வான்னு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வா நம்ம மீட்டிங் பண்ணலாம். மீட்டிங் பண்ணலாம்னா என் பேர்லாம் எழுதி நோட்டீஸ் போர்டில் ஒட்டி, இவன் தான் டிஃபால்டர், இந்த காணவில்லை போஸ்ட்லாம் ஒட்டுவாங்களே, இவனை பார்த்தா கண்டுபிடிச்சு கொடுங்க இவனை. அதாவது சார் லிட்டரலா சொல்றேன், என்னை ட்ராப் பண்ணுவான் சார் மீட்டிங்குள்ள. திடீர்னு பார்த்தா ஒரு கிரில் கேட் பூட்டிருக்கும், வெளியே போக முடியாதுங்கிற மாதிரி ஆயிடும். சாவி அவன் வச்சிருப்பான். கதை தட்டி சார் கிரில் கேட் பூட்டிருக்குண்ணா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் மீட்டிங் சார். இந்த எலிய பொறி வச்சு பிடிப்பாங்கல்ல, என்ன பொறி வச்சு கூட பிடிக்கல, பூட்டி புடிச்சிட்டு போயிட்டான் சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் தேவை சார். அதாவது தண்ணி பட்டு பக்கத்து வீட்டு கோலம் அழிஞ்சிருச்சுன்னு ஒரு மீட்டிங் சார். போன வாரம் லிப்ட் கதவை யார் மூடாம போனதுன்னு ஒரு மீட்டிங். மேடம் இவன் அபார்ட்மெண்ட்ல இருந்த வரைக்கும் இவர்கிட்ட தப்பிக்கிறது மட்டும் தான் மேடம் வேலை. நான் சத்தியமா மேடம் வாழ்க்கையில ஐடி கம்பெனி வேலை பார்த்து ஆன்சைட் போலான்னு ஆசை வந்துருச்சு எனக்கு. ஏன் தெரியுமா? அவன் பையன் அப்படி போயிட்டான். அவன் பையன் கூட தப்பிச்சிட்டா, நான் உங்ககிட்ட மாட்டிக்கிறேன்டா அப்படி. எங்க வீட்டுல தண்ணி வரலனாலும் நான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் சார். ஏன்னா தண்ணி வரலன்னா இவர்கிட்ட போகணுமே, ஒரு பெரிய மீட்டிங் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வீட்டுல தண்ணி வரல, வீடே இடிஞ்சிருச்சுனாலும் பரவாயில்ல, நான் அந்த டெப்ரிக்குள்ளேயே வாழ்ந்துக்கிறேன், இவர்கிட்ட நான் மீட்டிங் போக மாட்டேன். ஆபீஸ் மீட்டிங் முடிச்சு வெறுப்பா இங்க வந்தா, இங்க வா முதல்ல இருந்து மீட்டிங் வா. மொட்டை மாடிக்கு போகணும்னா மொட்டை மாடிக்கு விட மாட்டேன், அங்க ஒரு கிரில் கேட் பூட்டி வச்சிருப்பேன். லிட்டரலா சார் கிரில் கேட்லாம் அவன் கண்ட்ரோல் சார். அங்க அவனுக்கு அப்படி ஒரு பெருமை. அதுல மொத்த கிரில் கேட் இங்க என் கண்ட்ரோல்ல. இங்க யார் உள்ள வருவா, யார் வெளியே போவா, எல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஆனா அந்த ஆள்கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்க குடி போனப்போ எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, ஒரே ஒரு தடவை அவன்கிட்ட போயிருக்கேன். எதுக்குன்னு நான் சொல்றேன். யாரா வருவாங்க, திடீர்னு கதவை தட்டுவாங்க. திறந்தா சார் கார்த்திகேயன் அப்படிம்பாங்க. இல்ல சார் கார்த்திகேயன் யாரும் இல்லை. திரும்ப மத்தியானம் யாராவது வந்து கதவை தட்டுறாங்க. திறந்தா கார்த்திகேயன் அப்படின்னா, இல்ல சார் யாரும் இல்லை. திரும்ப 3 நாள் கழிச்சு திரும்ப கதவை தட்டுறாங்க. திறந்தா சார் கார்த்திகேயன். ஏய் கார்த்திகேயன் நீங்க யாருமே இல்லடா. ஒரு 5 தடவைக்கு அப்புறம் எனக்கு கியூரியஸ் ஆயிடுச்சு, யார் அந்த கார்த்திகேயன்? இவ்வளவு பேர் இவர் தேடி வராங்களே.
அதுவும் இந்த வீட்டில் தான் முன்னாடி இருந்திருக்காரு, பெரிய ஸ்டாராக இருப்பாரா. மாதம் 30 நாள்னா 60 தடவை கேதத்துட்டாங்க சார். யார்? கார்த்திகேயன் கார்த்திகேயன் கார்த்திகேயன். கடுப்பாயிருச்சு. சரி ஃபர்ஸ்ட் டைம் இவங்கிட்ட போகிறேன். சார் இந்த மாதிரி வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறேன், நானும் தமிழ் நீயும் தமிழ், எதுக்காக என்கிட்ட இங்கிலீஷ் பேச? இல்லை சார், சம்படி இஸ் நாக்கிங் த டோர் அண்ட் டெல்லிங் கார்த்திகேயன். சார், ஹூ இஸ் கார்த்திகேயன்? வாட் இஸ் கார்த்திகேயன்? டெல் தம் யூ டோன்ட் நோ கார்த்திகேயன். இஸ் திஸ் ஈவன் அ ப்ராப்ளம்? அன்னெசரி டோன்ட் டிஸ்டர்ப் மீப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதை சாத்திட்டு போயிட்டான். எனக்கு வந்தது பாருங்க கோவம். இவனை பழி வாங்கி ஆகணும்னு அடுத்தலேருந்து வந்து கதை தட்டி கார்த்திகேயன்னா அவன் வீட்டை காட்டி அதான் கார்த்திகேயன், அந்த வீட்டுக்கு போங்க. ஒவ்வொருத்தரும் அவன் வீட்டுக்கு கதை தட்டி கார்த்திகேயன். செம டென்ஷன் எனக்கு. வாட்ஸ்அப் ஓபன் பண்ற மெசேஜ் வருது, கார்த்திகேயன் பத்தி மீட்டிங் கண்டக்ட் பண்றோம், உடனே வந்து கலந்துக்கோங்க. சுத்தி சுத்தி இவனுக்கு என்ன பண்ணாலும் நான் தானே மாட்டுறேங்கிற மாதிரி. அது பெரிய பதவியா இருக்கும் போல இருக்கு. அதாவது நான் சொல்றேன் சார், வாழ்க்கையில ஹம்பிளா இருக்கணும். ஆனா இவனை மாதிரி ஒரு திமிரா ஒருத்தன் நான் பார்த்ததே இல்லை. அதாவது ராமேஸ்வரத்துல பிறந்து பிசிக்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி படிச்சு நியூக்ளியர் பாம்லாம் கண்டுபிடிச்சி உலகத்திலேயே பெரிய சயின்டிஸ்ட் ஆகி அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆனார்ல, அவருக்கு கூட இவ்வளவு காக்கியால சார். பயங்கர ஹம்பிளா இருந்தார். இவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டையர் ஆயிட்டமேங்கிற ஒரே காரணம் பிரசிடென்ட் ஆயிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் என் கண்ட்ரோல் தாண்டாங்கிற மாதிரியே. எத்தனை கப்பிள்ஸ் இருக்கீங்க? கப்பிள்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தமா 1 2 3 4 கப்பிள் தானே? மொத்தம் எல்லாமே ஒண்டி கட்டியா சார்? நீங்க கப்பிள் தானே? அவர் யார்? அவங்க என்னது? சோல்மேட் நான் சொன்னாரு. ஷோமேட். நீங்க சேல்ஸ்ல இருக்கீங்களா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஐயோ, இப்படி ஒரு ஆளு. ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அபார்ட்மெண்ட் பிரசிடென்ட் கிட்டே திரும்ப போயிருக்கேன். எப்படி பேசுற? நல்லா வாழைப்பழ தோல் வள்ளிக்கிட்டு போற மாதிரி அப்படி பேசாம மேடமா வாங்குற மாதிரி. ஷோ மேட் கேள்விப்பட்டதே இல்லைங்க. ஒரு லேடிஸ பார்த்தோன்னே அங்க ஒரு ஆம்பளை அவனை ஷோ மேட் சொன்னியா? யாருன்னே தெரியல. லேடிஸ பார்த்துட்டு ஷோ மேட். மேடம் அவர் யாரு? கரெக்ட் கரெக்ட், இதுதான் கரெக்டா. நம்மளுக்கு யார் அவருக்கு இடம் தெரியாதுன்னு சொன்னாதான் பதில். இவர் ஷோ மேட்டுங்க. மேடம் நீங்க டாக்டரா? மேடம் ஜாலி வேலை மேடம், உங்க ட்ரைனிங் வேலை வந்து. மேடம் ட்ரைனிங் பண்றீங்களா மேடம்? இந்த மெடிக்கல் ரெப்ஸை ட்ரெயின் பண்றீங்களா? ஓ, மெடிசின்ஸை பத்தி சொல்லி தரீங்களா நீங்க? உங்களுக்கு தெரியுமா மேடம் மெடிசின்ஸை பத்தி? நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் மெடிசின்ஸை பத்தி? ஓ, ஃபார்மசி படிச்சிருக்கீங்களா? ஓகே. ட்ரைனிங் பண்ணா இப்போ நல்லா ட்ரெயின் ஆயிடுறாங்களா மேடம் எல்லாரும்? இல்ல ஏதாவது தத்தியா வந்து உட்காருதா? அதாவது இன்ஜினியரிங் பசங்க எவ்வளவு கெத்துனா இன்ஜினியரிங் தவிர எல்லா வேலையிலும் இருப்பாங்க. இங்க இருக்கிற இன்ஜினியரிங் பாருங்களேன். ஒரு ஏஐல சலான்னு ஒருத்தர் இருக்காரு. அங்க ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சு ஹெச்ஆர் ஆயிட்டார். அங்க இன்ஜினியரிங் படித்து மெடிக்கல் ட்ரைனிங் வர்றாங்களா மேடம்? என்ன மேடம் பண்றது? இன்ஜினியரிங் படின்னு சொன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது யாருக்கும். மேடம் ட்ரெயின் பண்ணா மெடிசன் கத்துட்டுவானுங்களே அவனுங்க. அடிச்சு துரத்திடுவீங்களா அவங்கள? இல்ல அது புரிஞ்சிருச்சு மேடம். எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை மேடம். நான் கொஞ்சம் அவன் இன்ஜினியரிங் படிக்கும்போது என்ன சர்க்கியூட் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ, என்ன கம்ப்யூட்டர்ல கோட் அடிக்கணும்னு ஆசைப்பட்டானோ, தலையெழுத்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ட்ரைனிங் ஆகி பிராண்ட் நேம் சொல்லிட்டு என்ன கஷ்டம். மேடம் நீங்க மேரிடா? உங்க ஹஸ்பண்டுங்க? ஓ, அவங்களும் ப்ராடக்ட் ட்ரெயினர் தானா? ஓ, நீங்க லவ் மேரேஜா? ஓ மேடம், உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எது மேடம்?
டக்குன்னு வரலையா? எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு? என்ன இப்போ இன்ஜினியரை திட்டும் போது மட்டும் டக்குன்னு வந்துச்சுன்னா நெருக்குன்னு வந்துச்சு. நீங்களும் இன்ஜினியர்ல சார் வர ஃபுல்லா ஒரே டம்பா இருக்காங்க. இந்த பேப்பரை பார்த்து படிப்பான்னு கொடுப்போம், அதே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. முழிக்கிறேன் சொன்னீங்கல்ல, உங்க ஹஸ்பண்ட மட்டும் எந்த குறையுமே இல்லையா? அப்படி ட்ரெயின் பண்ணிடுவாரு எல்லாரையும். அவர் என்ன மேடம், இதோ பாருங்க, நானும் மரியாதையா பாக்குறேன். பார்மசி எல்லாம் படிப்பே கிடையாது. மருந்து டப்பா 3வது செல்ஃப்ல இருந்து எடுத்தீங்க கொடுக்கறதுக்கு எஜுகேஷனா தேவை. நானே எடுத்து கொடுப்பேன், பாதி மாத்திரம் எனக்கே மனப்பணம். மேடம், என் மேலாம் தேடி கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்மசியில் இருக்கிற ஆள்ல நீங்களே டாக்டர்கிட்ட கேட்காம மருந்து எடுத்துறீங்களே, அதுக்கு எழுத மாட்டாங்களா கேஸ்? இது வந்து எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சைக்கோவா இருப்பான். ஏன்னா என் காலேஜ்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் படிச்சான், அவன் மாதிரி ஒரு சைக்கோ நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவன் எந்த மாதிரி ஒரு சைக்கோனா சிங்கிள் சைக்கோ அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? அவன் ஒரு ப்ராப்பரான சிங்கிள் சைக்கோ. காலேஜ் ஃபுல்லா, அதாவது சிங்கிள்க்கும் சிங்கிள் சைக்கோக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஒருத்தன் பொண்ணு இல்லாமல் இருக்கான்னா அவன் சிங்கிள், ஆனா பொண்ணை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனா எதுவுமே நடக்கல, அதனால சிங்கிளா இருக்கான். ட்ரை பண்ணி நிறுத்த மாட்டான், பாத்தீங்களா? அவன் தான் சிங்கிள் சைக்கோ. எந்த மாதிரினா பொண்ணு சார் கோஸ்டிங்னு சொல்லுவாங்கல்ல, மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரலன்னா கோஸ்டிங். கரெக்டா? அவன் வந்து மெசேஜ்ல வந்து ரிப்ளை ஆகாம கோஸ்டிங் ஆயிருப்பீங்க, அவன் லைவ்ல கோஸ்ட் ஆவான் சார். 4 பொண்ணுங்க அப்படி நடந்தவன் ஹாய்மா கட்டுக்காம அப்படியே போயிடுவான். ஹாய் சொல்லாம போயிட்டாங்கிறது பிரச்சனை இல்லை, அவன் இருந்தது அக்னாலஜே பண்ண போயிடுவான். 4 பேர் இப்படி வந்து 2ஆ பிரிஞ்சு அப்படியே போயிடுவாங்க, ஆனா இவன் இருந்தது நோட்டே பண்ணிருக்க மாட்டான். அதுவும் அவனை மாதிரி ஒரு பேத்தட்டிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த காலேஜ்ல பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கினான். மேடம், உங்க பேரு மது. ஸ்போர்ட்ஸ் பைக் ஓடிட்டு வந்தா நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்களா? ஆமாட்டீங்க. அந்த கிரிக்கெட்டுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவன் மைண்ட்ல இருக்கிற ரேண்டமா அவனே முடிவு பண்ணுவான். என்கிட்ட பைக் இல்லைங்கிறனாலதான் என்ன யாருமே பார்க்க மாட்டேங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்ல வந்து வீலிங் பண்ணிருப்பான், கோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கோஸ்ட் ஆகி பாத்துறீங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எந்த இடத்துல வந்தாலும் அத்தனை பேர் திரும்ப பார்க்க வைக்கிற ஒரு பைக்ல கண்டுக்காம. இதுல கொடுமை என்னன்னா, 3 லட்ச ரூபா கொடுத்து ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கினா சார். பிரச்சனை என்ன, கூட உட்கார ஆளே இல்லை. ஃபைனல் இயர் ஃபுல்லா நான் தான் போனேன் கடைசியில். இதுல கொடுமை என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் பைக் நார்மல் பைக் மாதிரி கிடையாது. இப்படி உட்காந்து உங்களால போகவே முடியாது, ஏன்னா ஃபுல்லா ஆஃப் பேலன்ஸ் ஆகும் ஸ்பீடா போனா. அதுல உட்கார்ற மெத்தடு இப்படி சாஞ்சு ஃப்ரண்ட் மேல இடுப்பு வேலை கை வைக்கணும், இல்லைன்னா தொடால கை வைக்கணும் சார். ஃபைனல் இயர் ஃபுல்லா என் நிலைமை இவ்வளவு கூடுறோம்னா அவன் நிலைமை நினைச்சு பாருங்க. எதுக்காக ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கினா யாரோட போயிட்டு இருக்காங்க? பெட்ரோலுக்கு என்கிட்ட காசு கேட்கறான் சார். ஏன்னா பெட்ரோலுக்கே காசு இல்லாம ஏன்டா இதெல்லாம் வாங்கினேன்? ஏன்னா எப்படியாவது கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுவான். முடிச்சான், காலையில் தான் முடிச்சான். ஒரு வேலைக்கு போனால் பெங்களூர் போயிட்டான் சார். பெங்களூர் போய் எப்படியோ ஒரு பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் அதை கண்டுபிடிக்கல எப்படி இது நடந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு ஓகே சொன்னதுலேருந்து சார் டெய்லி அந்த அவனை, ஏன் நீ இப்படி இருக்க, அவங்களுக்கு அதே கேள்வி, ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு, ஏன் உன் கண்ணாடி இப்படி இருக்கு, அதை மாற்று, உன் ஷர்ட்டிங் என்ன ட்ரெஸ்ஸிங் என்ன இப்படி இருக்கு, அதை மாற்று, உன் ஷூ என்ன பிராண்டடாக மாற்று அப்படின்னு மாற்றுன்னு அவனை பிடிச்சி குரூமிட்டா சார். அவனை பிடிச்சி விருக்குன்னு குரூமி. அதுக்கப்புறம் ஆளை பார்த்தா மாடல் மாதிரி இருக்கான் சார். இப்போ அவன் கூட ஸ்போர்ட்ஸ் பைக்ல போகணும்னு எனக்கே தோணுது. அப்படி இருக்கான். ஆனா இப்ப பார்த்தா அவனுக்கு பொண்ணுங்க அவனை பார்த்து பேசலான்னு வர்ற அளவுக்கு ஆள் இருக்கான். இப்போ ஒரே சண்டை அவனோட, நீ யாரோடையும் பேசக்கூடாது. எனக்கு என்னன்னா, ஏம்மா அவனே உடஞ்சு போன அம்பாசிடர் கார் மாதிரி ஓரமா தானே விழுந்து கிடந்தான். அவனை சரி பண்ணி ரெடி பண்ணி வண்டியை மாட்டி இன்ஜின் ஆயில ஊத்தி பக்காவா அட்ராக்டிவ் ஆன அப்புறம் நீ எதுவுமே பண்ணாத, மார்க்கெட்டே இல்லாம தான் சார். அவனுக்கு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி மார்க்கெட்டை யூஸ் பண்ணாத. இதை கூட சைக்கோத்தனமா நான் வச்சு பார்த்ததே இல்லை சார். அவனை சும்மா விட்டுருந்தா ஒரு பொண்ணை கண்டுக்கிட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது. ஆனா யூஸ் பண்ணாத. கார் வாங்கினேன், கார் வாங்கினான், நான் மட்டும்தான் கார்ல ஓட்டணும், வேற யாரும் கூட்டு வரக்கூடாது. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், லேடிஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, பட் பரவாயில்ல. ஒரு ஆம்பளைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசையே கிடையாது.
மேக்சிமம் சட்டை போட்டு வந்தானே சந்தோஷப்படணும். இங்க இருக்கிற பாருங்க ஒரு 2 பசங்களை தவிர மெஜாரிட்டி பாருங்களேன், சட்டை போடணுமே, ஏதாவது கேஸ் ஆயிருமே, பப்ளிக் அஃபென்ஸ் ஆயிருமேங்கிறத ஒரு 4 பேர் சட்டையை போட்டு வந்துருக்காங்க. இவ்வளவுதான் எங்க மேக்ஸிமம் எஃபர்ட். நாங்க பயங்கரமா குரூம் ஆயிட்டா எங்க அடுத்த வேலை புது பொண்ணு பிடிக்கிறது மட்டும்தான். ஆபீஸ் போற ஆள் பாருங்க, அவர் ஆபீஸ் போறாரு, அவர் ஆபீஸ் போறாரு பாருங்க, சாணியில முக்கியத்துவம் ஒரு சட்டை போடுறாங்க. கம்பெனி ஹெச்ஆர் ஆபீஸ்ல போத்தவர் எங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொண்ணுங்களுக்கு தான் ட்ரெஸ் பண்றதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட். என்ன ட்ரெஸ்ஸிங்ன்றீங்க? இந்த மேடம் தான் கொஞ்சம் நார்மலா வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்லா நான் வந்துட்டு அதனால நான் நார்மலா இருக்கேன். உங்க குடும்பமே ஒரு உல்டா குடும்பம், உங்க ஃபேமிலியே ஒரு உல்டா ஃபேமிலி. என்ன நடக்குதுன்னே புரியல. ஃபேமிலி உள்ள வந்து தடுப்பை வெளியே வந்துட்டு இந்த லேடிஸ் ட்ரெஸ்ஸிங்க பார்க்கணும். நல்லா இந்த பச்சை கலர் புடவைல சில்வர் கலர் ஜெருக வச்சா சில்வர் கலர் செருப்பு போட்டு பச்சை கலர் கொண்ட போடுங்க. ஆம்பளை அவன் வந்துட்டு அவனுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கானே தெரியாது. என்ன கலர்? ஓ இந்த கலரா, சரி வேற கலர் போடுவான். அவனை கொண்டு போய் அப்படி ஒருவேளை அவன் நல்லா குரூம் ஆயிட்டானா அவன் இடத்துல பொண்ணுட்டு போடுதான். ஒருவேளை என் ஃப்ரெண்டு சீட் பண்ண மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ட்ரெஸ் என்னதான் மாறணும், உள்ளுக்குள்ள அதே ஆளுதான். பல வருஷமா ஊர்ன பாடி அது, அதனால எதுவும் பண்ண முடியாது எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை சீட் பண்ணா இந்த பொண்ணு தான் காரணம். ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சிச்சு சார். இந்த விஷயத்த பார்த்தப்பறம் எங்க அம்மா எனக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு 25 வருஷமா பார்த்தேன் எங்க அப்பாவை பனியனை போட்டு தொப்பையோட லுங்கிய கட்டிட்டு நடுகால உட்காந்துருப்பாரு. ஏமா இந்த பீஸ் இப்படியே உட்காந்துருக்கு நடுவுல, இது ஏதாவது பண்ண சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டே இருப்பேன். அவர் அப்படியே விடுறாரு. நான் வாழ்ந்த 30 வருஷத்துலயும் எங்க அப்பாவோட சம்பளம் ஒண்ணு கூட வெளியே போனதே கிடையாது. அது காரணம் எங்க அப்பா நல்லவர்னு அர்த்தம் கிடையாது. எந்த பொண்ணு எங்க அப்பா அப்ரோச் பண்ணதே கிடையாது, எங்க அம்மா இன்க்ளூடிங்.